இப்போ இந்த நிறுவனம் பல மில்லியன் டாலர் வந்து வருவாய் வந்து ஈட்டுது. அவர்களுக்கு வந்து இந்த இவ்வளோ வருஷங்களாக ஈட்டியிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 17 வருஷமாக அது வந்து இந்த வருவாயை வந்து ஈட்டியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த சங்கம் அமைப்பது என்று அவர்களுக்கு வந்தால் வந்து இதில் என்ன அவங்களுக்கு பெரிய அளவில் எதுவும் இழப்பு ஏற்படும்னு நினைக்கிறேன். அது உற்பத்தி ரீதியாவோ அந்த பொருளாதார ரீதியாவோ இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஒரு இழப்பு ஏற்படாது. அதாவது ஒரு ஒரு ஸ்ட்ராங் வலுவான ஒரு வலிமையான ஒரு சங்கம் ஒரு தொழிற்சாலைக்குள் இருப்பது அந்த தொழிற்சாலைக்கு நல்லது. ஏனென்றால் தொழிலாளிகள் அவரவர் இஷ்டப்படி அவரவர் விரும்பியபடி அவரவர் எண்ணப்படி செயல்பட மாட்டார்கள், கோர மாட்டார்கள், பிரச்சனை இருக்காது. அவர்களெல்லாம் ஒருமுகப்படுத்தி அவர்களுடைய கருத்தாக முன்வைக்கக்கூடிய ஒரு டீம் இருந்ததுன்னா அங்கே தொழில் அமைதி பக்காவாக இருக்கும். ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவை செயல்படுத்துவாங்க. நான் ஏற்றுக்க மாட்டேன், நீ ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிற பிரச்சனையாக அங்கே இருக்காது. அதனால் வலிமையான சங்கம் என்பது தொழில் அமைதிக்கு மிக மிக அவசியமான ஒன்று என்பதை எல்லா இடங்களிலும் நாங்கள் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கோம். இதே இடத்துல இதே சென்னையில் அது நடந்துக்கிட்டு இருக்கு, இதே காஞ்சிபுரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் சிம்சனை பார்த்துங்க, லேலண்டை பார்த்துங்க, எம்ஆர்ஓ பார்த்துங்க, இப்போ வெளிநாட்டு நிறுவனங்கள் இருக்கிற கம்பெனிகளை பார்த்துங்க, எல்லா இடத்துலையும் அதான் நடக்குது. இவர்கள் ஏன் இப்படி அச்சப்படுகிறார்கள் என்பது அவர்களிடம் தான் நீங்கள் கேட்கணும். சாம்சங் தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 1200 பேர், ஒரு 80% ஆஃப் ஸ்டாஃப்ஸ் வந்து கிட்டத்தட்ட அந்த வேலை நிறுத்தத்தில் பங்கேற்றிருக்காங்க. புதிய ஒரு 20% தொழிலாளர்கள் அங்கே இருக்கிறாங்க. புதிய தொழிலாளர்களை வந்து அங்கே வேலைக்கு எடுப்பதற்கான ஒரு சூழல் உருவாகுமோன்னு நினைக்கிறீங்களா சார் நீங்கள்? இந்த மாதிரி இதே இது நீடிச்சுட்டே போனோம். ஏற்கனவே எடுத்திருக்காங்க. ஆமாம், ஏற்கனவே சிஎல் எடுத்தாங்க. அவங்க சப்ளையர் கம்பெனிலேருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்து அவங்கள வச்சு உற்பத்தி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அந்த வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போது நாங்கள் வந்து கவர்மெண்ட்டில் வந்து டைரக்டரேட் ஆஃப் சேஃப்டி அண்ட் ஹெல்த்துன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் நடக்கிற இடத்துல உற்பத்தியில் நேரடியாக கான்ட்ராக்டை பயன்படுத்தக்கூடாது, சிஎல்ஐ பயன்படுத்தக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. அந்த சட்டப்படி நீங்கள் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். இப்போ சாம்சங் என்ன பண்ணுறாங்க சார், நேரடி உற்பத்தியில் கான்ட்ராக்ட் தொழிலாளியை எடுக்கிறதுக்கு லைசன்ஸ் கேட்டால் லைசன்ஸ் கிடைக்காது. ஆகவே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லோடிங் அன்லோடிங்குக்காக நான் வந்து கான்ட்ராக்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி லைசன்ஸ் வாங்கிக்கிறாங்க. அந்த தொழிலாளியை உற்பத்தியில் ஈடுபடுத்துகிறாங்க. இதெல்லாம் வந்து பயங்கரமான ஏமாத்து வேலை. இதை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் போய் செக் பண்ணி நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கேட்டிருக்கோம். நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அதே மாதிரி அவங்க எடுக்கிற பல நடவடிக்கை நீங்கள் சொல்கிற அந்த ஃபேவர் காட்டுறது, ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன்னு சொல்கிறது, ஐடி கார்டு ஏதாவது செல்லாதுங்கிறாங்களா? எல்லாமே வந்து ஐடி கார்டு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் செல்லாதுன்ற ஐடி கார்டு செல்லாதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், செல்லாதுன்னா என்ன, நீங்கள் ஒரு வேலைக்கு வர முடியாது அப்படிம்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லா இடத்துலையும் நான் பண்ணுற வேலை. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து 8 நாள் சம்பளங்கிறாங்க, 8 நாள் சம்பளம் பிடித்தம்ங்கிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு வந்து சட்டத்தில் இடமே இல்லை. அந்த சம்பளத்தை நிறுத்தி வச்சு தொழிலாளியை வந்து வஞ்சிக்கிறாங்க. போனஸ் வந்து போன வருஷம் செஞ்ச வேலைக்கு கொடுக்குற போனஸ், அந்த போனஸை வந்து இந்த தீபாவளிக்கு கொடுக்கணும், அதை கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி நிலை எடுக்கிறாங்க. இப்படியெல்லாம் நிர்பந்தம் தொழிலாளிகளுக்கு கொடுப்பதற்கு அரசு எடுப்பது, அவர்கள் எடுப்பது என்பது சட்டவிரோதம். அதனால் அதற்கு எதிரான வழக்கும் இன்று நாங்கள் போன வாரம் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். அந்த வழக்கின் மீதும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும்.